உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆவணி மாதத்துல 3 கிரகங்கள் வருதுன்னு சொல்றாங்க. அதனால மக்களுக்கு பலவிதமான அற்புத பலன்கள் கிடைக்க இருக்குன்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான பலன்கள் மக்களுக்கு தேவையானது சொல்லுங்க. ஆவணி மாதத்திலே 3 கிரக பெயர்ச்சிகள். ஒன்று சூரியன் ஆட்சி பெறுகிறார், அதே மாதிரி சுக்கிரன் நீச்சம் பெறுகிறார், நல்லா சொல்லலாம். செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறார். இதனாலாம் நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தி வரப்போகிறது. நிறைய பேர் வீடு வாங்க போகிறீங்க, நிறைய ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. ராம்ஜி பதிவுகள்னாலே மகிழ்ச்சி 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 தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்துவிடும். சுவாமிஜி, உங்கள் இதயத்தில் இடப்பக்கம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதத்துல கிரகங்களால் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட பலன்கள் என்னென்ன? என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, ஆவணி மாதத்திலே உங்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். வகையிலே ரொம்ப சூப்பரான விஷயம் நடக்கப் போகுது. 1-6 செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்திலே மறைந்திருக்கிறார். விபரீத ராஜயோகம் என்று அழைக்கப்படுகிறது. விபரீத ராஜ யோகம் அப்படின்னா என்ன தெரியுமா? ஆட்சி, அதிகாரம், பதவி, பலம், பவர். பிருந்தா, சில பேருக்கு ஆட்சி இருக்கும், பணம் இருக்காது. பணம் இருக்கும், பவர் இருக்காது. இப்போது எல்லாம் சேர்ந்து கிடைச்சா அப்படி இருக்கும். அதுதான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிடைக்கிறது. இவர்கள் தன் வாழ்க்கையிலே அடுத்த படிநிலை அடைய போகிறார்கள். 6 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது என்ன ஊருக்குள்ளே நீங்கள் தான் பெரிய ஆள், உங்களை பற்றி தானே பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய ஆளாக போகிறீங்க. 6 8ஆம் இடத்தில் வறுமை ஒழிகிறது. நான் என் தம்பிகளுக்கெல்லாம் அடிக்கடி சொல்வேன், என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் நான் சொல்வேன் ஒரு வார்த்தை, என்ன வாழ்க்கையிலே நீங்கள் முதலில் போராட வேண்டியது எதோடு சொல்லுங்கள்? இந்த உடலின் ஆரோக்கியத்தோடு. பாயிண்ட் நம்பர் 1. 2வதாக நீங்கள் போராட வேண்டியது வறுமையோடு. கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமைனா. நான் ஆசைப்பட்டதை வாங்க முடியலன்னா அதை நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற அந்த திமிரு வேணும், பணம் வேணும். அந்த பணம் இவங்களுக்கு கிடைக்க போகுது. 6 8இல் மறையும் பொழுது பணத்துக்காக நான் படாத பாடுபட்டிருக்கேன், எனக்கு கிடைக்கல. நண்பர்களே, நாம் பணத்துக்காக நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டவங்க தான். ஆனால் இப்போ என்னமோ அப்படியே நம்ம அம்பானி தம்பி கும்பானியான மாதிரி நம்ம மறந்துடுறோம். ஒன்று நல்லா புரிஞ்சிங்க, பணத்துக்கான கஷ்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ ரொம்ப சிவியராக இருந்தது, நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். இப்போ கொஞ்சம் லைட்டாக இருக்கிறதுனால அதை மறந்துட்டோம். ஆனாலும் அந்த பாம்பு இங்கே தான் இருக்குது. நான் ஆசைப்பட்டதை என்னால் வாங்க முடியலங்கிறது உங்கள் கண்ணுக்கு உறுத்தலாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அது ஒரு குறைபாடாகவே இருக்கும். ஆவணி மாதத்திலே அது சரியாகும். ஆசைப்பட்டதை விட அதிகமாக இருக்கணும். 50 லட்சம் தான் எனக்கு தேவை, என் கையில் 1 கோடி ரூபா இருக்குது. டபுள் தி டைம் இருக்கணும், ட்ரிபிள் தி டைம் இருக்கணும். அப்போ தான் நான் ஆசைப்பட்டது எனக்கு நடக்கும் அப்படிங்கிறது. வாழ்க்கையினுடைய அழகே அதை ருசித்து வாழ்கிறது தான். அதை ருசிக்கிறதுக்கு பணம் வேணும். 8ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குரு பகவான் 9ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு. என்ன ஆகும் அப்படின்னா, எல்லா விதமான நன்மைகளும் தேடி வரும். நீங்கள் சும்மா இருந்தால் போதும். உங்களை தேடி வந்து, அண்ணே வணக்கண்ணே, உங்களுக்கு இந்த மாதிரி பதவி கிடச்சிருக்கு, நீங்கள் தான் இனிமேல் வட்ட செயலாளர் தாரி கொடுப்பாங்க. அதே மாதிரி 10 சூரிய பகவான் ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெற்ற சூரிய பகவான் என்ன தருகிறார்? அரசியலிலே, பெரும் புகழிலே, மதிப்பிலே பெரிய ஆளாகிறார். சூரியன் வந்து வாவெனும் போது, சூரியன் வந்து வாவெனும் போது, அரசியல் போயிடுங்க. சூரியன் வந்து வான்னு கூப்பிடும்போது என்ன பண்ணோம்? ஜம்ப் பண்ணி அரசியலுக்கு போயிருங்க, அவ்வளோதான். வாடா, நான் ஜாயின் பண்ணுறேன்டா, இந்த கவுன்சிலர் எலெக்ஷனில் நின்று நான் யாருங்கிறத காட்டுறேன்டா. சாரி, வெரி சாரி, ஆவணி மாதம் அதுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். ஸோ இது ஆவணி மாத பலன்கள் மட்டும்தான். அதனால் இந்த மாதத்தில் சூரியன் எது கூப்பிட்றாரு அப்படின்னா, அரசியலிலே உங்களுக்கு பங்கேற்கணும். எல்லாம் ரைட்டு, எல்லாம் சூப்பராக இருக்குது. அரசியல், பதவி, பவர். 7 சுக்கிர பகவான் நீச்சம் என்பதால் ஹஸ்பண்டுன்னு ஒரு கேரக்டர் இருந்தால் அதை மறந்துடுங்க. அவரால் ஏதாவது ஒரு 5 காசுக்கு நல்லது நடக்கும்னா அதையும் மறந்துடுங்க. ஏன் அப்படின்னா, அவர் பாட்டுக்கு ஒரு படம் பார்த்தியா, இந்த அங்கே பார், அங்கே ஒரு ஜீவன் உட்காந்துருக்கா, அவர் தான் என் ஹஸ்பண்ட், இங்கே நான் தான் ஒரு ஒய்ஃபு. 2 பேரும் அவர் வேலை பிஸியாக இருக்கார், நான் என் வேலை பிஸியாக இருக்கேன். ஹாய், சாப்பிட்டியா, ஓகே தூக்கு. இப்படி தான் இருக்கும் உங்கள் பழக்கம்லாம். ஜஸ்ட் லவ் எல்லாம் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகிடுவீங்க. ஸோ அப்போது 7 12ஆம் இடத்தை மறையும் பொழுது போனால் போச்சார். இப்போ டெய்லி லவ் பண்ணி மட்டும் இப்போ என்ன செஞ்சிட போகிறோம், நம்ம கொஞ்ச நாள் சம்பாதிப்போம். ஸோ அப்போது விருச்சிக ராசிக்காரர்கள் சம்பாதிக்க போகிறீங்க. சுவாமிஜி, விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்? லவ் பண்ணுறதுல கவனமாக இருக்கணும்.
நிறைய லவ் பண்ணுங்க. இப்படியே போனீங்கன்னா அவர் யார் கூட பேசுகிறாருன்னு தெரியாமல் போயிடும். அப்புறம் இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பா இருக்கும்? ஏழைக்குரிய அது சுக்கிர பகவானுக்குரிய விஷயங்கள், அதுமாதிரி ராகுக்குரிய திருவேற்காடு கருமாரியம்மனை வழிபட சிறப்பு. இந்த கிரகங்கள் எல்லாம் மாறி போயிடும், ஒன்றும் ஆகாது. நீங்கள் எதையுமே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கும் போது தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஒரு கல் ரோட்டில் கிடக்குன்னா அந்த கல்லாக பார்த்தா கல் மாதிரி தெரியும். அதை எடுத்து கண்ணுக்கு நேராக வச்சு பார்க்கும்போது உலகமாக தெரியும். கிரகங்களின் நோக்கம் என்னென்னா, கிரகங்கள் ஒன்று ஒவ்வொரு ஆள். நம்ம சித்தப்பா காமெடி பர்சன், நம்ம மாமா ஒரு முரட்டாள், நம்ம தாத்தா ஒரு ஜாலியான ஆள், நம்ம அப்பா ஒரு கேஷுவலான ஆள். எப்படி நம்ம குடும்பங்களில் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த மாதிரி இந்த கிரகங்களும் அப்படி தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர். அவங்கள புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அவங்களோட வாழ தொடங்கிடுவீங்க. உங்களுக்கு புரியும். எந்த கிரகமும் உங்களை கெடுக்கலை, எந்த கிரகமும் உங்களை துன்புறுத்தலை, யாரும் உங்களை தண்டிக்கலை. சொல்கிற ஸ்டைல் வேறு, அவ்வளோதான். சில பேர் படக்குன்னு சொல்கிறாங்க, சில பேர் டீசெண்டாக சொல்கிறாங்க, அவ்வளோதான். பூவை பூமொன்னும் சொல்லலாம், புய்ப்பொன்னும் சொல்லலாம், நீங்கள் சொன்ன மாதிரியும் சொல்லலாம். அந்த மாதிரி அந்த குரு ஒரு மாதிரி சொல்கிறாரு, சனி ஒரு மாதிரி சொல்கிறாரு, அவ்வளோதான். நமக்கு சனியை பார்த்தோன்னா சனினாலே ரொம்ப டெரர் கார்டு, தூக்கி போட்டு மிதிப்பார். ஆமாம், யாரை மிதிப்பார்? திருட்டு பலம் மிதிப்பார். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தின் உன்னத சக்தி இந்த ஆவணி மாதத்திலே ஒரு உன்னத சக்தி என்னென்னா, குரு பகவான் உச்சம், சூரிய பகவான் ஆட்சி, சுக்கிரன் நீச்சம், இத்தனை பேர் இருக்கும்போது எத்தனை விதமான மாற்றங்கள் நடந்தாலும் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், வேலை மேலே மட்டுமே உங்கள் எண்ணம் இருந்ததுன்னா இதெல்லாம் உங்களை ஒன்றுமே பண்ணாது. யாரை இதெல்லாம் பாதிக்கும் அப்படின்னா, வெட்டிப்பயில பாதிக்கும். வெளியே ஒரு பாட்டு கேட்குற மாதிரி சவுண்டு கேட்குதுன்னா எண்ணம் வேலை மேலே இல்லைன்னு அர்த்தம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அர்ஜுனனை கண்டு கேட்கிறார், அர்ஜுனா உன் கண்ணுக்கு என்ன தெரிகிறதுன்னு. அர்ஜுனன் சொல்கிறார், என் கண்ணுக்கு அந்த பறவையினுடைய கண் மட்டும்தான் தெரியுதுன்னு. அவரால் தான் அவர் அர்ஜுனர், அதனால தான் அவர் ஜெயித்தார். அதை இன்னொருத்தர் அது பக்கத்தில் இருக்கிற கிளை தெரியுது, கால் தெரியுது, பறவை தெரியுதுன்னு சொன்னால் அத்தனை பேர் தோற்று போயிட்டாங்க. அவருக்கு கண்ணு மட்டும் தான் தெரிஞ்சுது. அந்த மாதிரி உங்கள் வேலை இருந்தால் வேலை மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியணும். எத்தனையோ என் வாழ்க்கையில் வறுமையான நாட்கள், கஷ்டமான நாட்கள், ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிற நாட்கள் கூட என் வேலையை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். வேலை வேறு, துன்பமெல்லாம் வேறு. இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கிரகங்கள் இந்த இவர் செவ்வாய் பகவான் மிதுனத்தில் இருக்கும் பொழுது எல்லா ராசிக்காரர்களும் வேலை, பர்சனல் லைஃபு, டெக்னிக்கல் லைஃபு, பர்சனல் லைஃபு, ஃபினான்ஷியல் லைஃபு எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் போட்டு அடித்து ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு குடிச்சிட்ருக்கோம். அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஃபினான்ஷியல் லைஃபு அது வேறு, அது கடன், அது வேறு, ஒர்க்காக இது வேறு, இப்போ இன்றைக்கி முயற்சியாக இது வேறு, ஒன்று வேறு 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 வேறு. நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் இப்படி குழப்புறோம். அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் உங்களால் வாழ முடியாது. ஒரு நாய்க்குட்டி இருந்தால் அது பேர் நாய், அதுக்கு பேர் டிங்கோ, அதுக்கு பேர் ஜெர்மன் ஷெப்பர்ட், அதுக்கு பேர் எத்தனை சொல்கிறீங்க. அப்போது அது இது எல்லாம் ஒன்று தான், ஆனால் வெவ்வேறு. அந்த மாதிரி தான் பனி என்பது ஒன்று தான், கிரகங்கள் ஒன்று தான். அது மீனராசிக்கு வேறு, மேசராசிக்கு வேறு எனும் பார்வையில் அது அதனுடைய குணங்கள் என்பது வேறு, அது தரும் அருள் என்பது வேறு, எல்லாம் வேறு. எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நன்மை செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க. அப்படி ஒரு விஷயம் இந்த உலகத்தில் நடக்காது. நம்ம சும்மா இருந்தால் பசிக்குது, வயிறே நமக்கு தீமை தான் செய்யுது. வயிறுக்கு சாப்பாடு போடலன்னா அது பசிக்குது. அப்போது கிரகங்கள் என்ன பண்ணோம், அந்த கிரகங்களை கவனிக்கலைன்னா அது நமக்கு ஒரு தோஷத்தை உண்டாக்குது. அதுக்குரிய அப்போது இதெல்லாம் நேச்சுரல். அதுக்கு தேவை என்ன, தயிர் சாதத்துக்கு வயிற்றில் போட்டுனா சரியாக போச்சு. அந்த மாதிரி இந்த கிரகங்களுக்கு தேவை என்ன, அந்த ப்ரேயர்ஸை பண்ணால் சரியாக போச்சு. கவுண்டர் மெஷர்ஸை பாருங்கள், கவுண்டர் மெஷர்ஸை டக்குன்னு வேலை வரதை பாருங்கள். எல்லாருமே கிரகங்களை ஜோதிடத்தை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, ஒரு சுனாமி குரூப் ஒன்று இருக்குது, அந்த சுனாமி பாய்ஸ் ஒரு டீம் இருக்கான். இப்போ இந்த இன்னும் ஆரம்பிக்கலை, இப்போ தான் ஆரம்பிப்பான். இப்போ என்ன மாதம் இது, ஆகஸ்ட்டா, செப்டம்பர் அக்டோபரில் வரும். சுனாமி வரப்போகுது, சென்னை அழிய போகுது, பூமி வாய பிறக்க போகிறா, எல்லாருமே சாக போகிறோன்னு ஒரு குரூப் வரும். கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்கடா, ஏற்கனவே இங்கே பொழைக்கிறதுக்கே வழி இல்லை, சுனாமி தூக்கிட்டு வந்துட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப்பு சுனாமி குரூப்பு. அந்த சுனாமி பாய்ஸ் பேச்செல்லாம் கேட்காதீங்க, ஒன்று பாசிட்டிவான விஷயங்களை பாருங்கள். இப்போது நம்ம உடம்புல என்ன நடக்குது, இது பிபி. இப்போ நீங்கள் செக் பண்ணுங்கள், இந்த பிபி செக் பண்ணுங்கள், 150 100 இருக்குது, பிபி இருக்குது அப்படின்னா இது இப்படியே இருக்காது. இறங்கி கொஞ்சம் நேரம் தண்ணி குடித்து ரிலாக்ஸ் பண்ணால் சரியாயிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மாறும். இது எப்படி வேரியபிளோ, செவ்வாய் இப்படி இருக்காருன்னா இப்படியே உட்காந்துருக்க மாட்டார், இன்னும் 10 நாள் கழிச்சு மாறிடுவார், அப்புறம் மாறுவார். ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் நிம்மதி தான் இழக்கும். டுவர்ட்ஸ் த டார்கெட். இந்த இயர் என்ன, 5ஆம் இடத்துல குரு, நல்லா இருப்பீங்க, விட்டுருங்க, ரொம்ப யோசிக்காதீங்க, ரொம்ப யோசிச்சிட்டே இருக்காங்க. ஜோதிடம் ரொம்ப யோசிக்கிறது ஒரு வியாதி.
அதனால தான் இந்த சுனாமி பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பூச்சாண்டி காமிச்சு உங்களை பயமுறுத்துறாங்க. பூச்சாண்டி வருது, 3 கண்ணை வரான்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரே விஷயம் என்னென்னா நீங்கள் பயப்படுறீங்கிறதுனால தான். தெர் இஸ் நோ 3 கண்ணன். வேலை பார்க்குறவனுக்கு எந்த 3 கண்ணன் வந்தால் என்ன? சுனாமி பாய்ஸ் பற்றி ஏதாவது கேட்டிங்கன்னா, யாராவது ஒருத்தர் விபத்தாயிரம் செத்து போயிடும்னு யாராவது சொன்னாங்கன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க. அதெல்லாம் கேட்காதீங்க. இவெல்லாம் இப்படி தான் பேசினீங்க, இங்கே தான் இருப்பான். இங்கே பேர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாசிட்டிவான விஷயங்களை கேளுங்க, பாசிட்டிவாக போயிட்டே இருங்க. யாராவது செத்து போயிடுவீங்க, ஆக்சிடென்ட் ஆயிருன்னு சொன்னான்னா ஃபஸ்ட்டு நீ போயிடுறான்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ரைட்டா? சாஞ்சி, இவ்வளோ நேரம் ஒதுக்கி மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆவணி மாதம் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் பற்றியும் சொன்னீங்க. கண்டிப்பாக இந்த அனைத்து பலன்களும் மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தால் எப்படி தொடர்பு கொள்கிறோம்? கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களை கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜினா பாசிட்டிவ்னா ராம்ஜி. எப்பயுமே பாசிட்டிவாக இருங்க, சரிங்க. மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், இங்கே வந்துட்டால் உங்கள் பிரச்சனைகள்லாம் சரியாயிடும். வாழ்க்கையை பாசிட்டிவாக அணுகுங்க. நோ சுனாமி. இன்னிலேருந்து நான் டெய்லி சொல்ல போகிறேன், இந்த சுனாமி பாய்ஸ் பேச்சை கேட்கக்கூடாது, ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடணும். நோ சுனாமி பாய்ஸ். ஓகே, யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் ஹாப்பியாக இருக்கேன். வேற ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.